இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கான காணொளிக்கு நம்ம போலாங்க. இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு என்னவென்றால், தேவனிடத்திலிருந்து நம்மை திசை திருப்பக்கூடிய 10 விஷயங்கள், 10 things that can distract us from God. இப்போ இருக்கின்ற இந்த பாவம் நிறைந்த உலகத்துல தொழில்நுட்ப வளர்ச்சி ரொம்ப ரொம்ப வளர்ந்துருக்குது இல்லைங்களா? அதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நம்ம வாழ்க்கையில வந்திருக்குதுங்க. இதுல ரொம்ப கொடுமையான விஷயம் என்னன்னாக்கா, முக்கியமா கிறிஸ்தவர்களுக்கு இதெல்லாம் டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியல. சாத்தான் விரிக்கின்ற வலை இது. தேவனையும் நம்மையும் பிரிக்கிறதுக்காக இதெல்லாம் பயன்படுத்துகின்றான் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியலங்க. முக்கியமா நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கனாக்கா, அவங்களோட மனப்போக்கு இதெல்லாம் வேற என்டர்டைன்மெண்ட் தான், இட்ஸ் அ பார்ட் ஆஃப் லைஃப். இது தேவன் கிட்ட இருந்து எப்படி நம்மளுக்கு ஒரு பிரிவினை உண்டாக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. அது ரொம்ப தவறான கண்ணோட்டம். ஸோ இதில் 10 விஷயங்களை நம்ம பார்க்கலாங்க இந்த காணொலியில். எந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்மளை தேவன்கிட்ட இருந்து திசை திருப்ப வைக்குது அப்படின்றது. அதில் முதலாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பணம் நம்ம வாழ்க்கைக்கு அவசியமான ஒன்று தாங்க. காலைல எந்திரிச்சிலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் நம்மளுக்கு பணம் தேவை. ஏன்னா காலைல ஃபுட்டு, நம்ம போடுற ட்ரெஸ்ஸு, போக வர அந்த பயண செலவு, இந்த மாதிரி ஏராளமான செலவுகள் இருக்குது. அதுக்கு பணம் மிக மிக அவசியமான ஒன்றுங்க. ஆனால் பணத்தின் மேலே நம்ம ஆசை, அந்த லவ் வைக்கக்கூடாது. ஏன்னா வேதம் என்ன சொல்லுதுனாக்கா, இந்த பணத்தின் ஆசை தான் எல்லா தீமைக்கும் வேறாயிருக்குது. இதனால நிறைய பேர் என்ன பண்றாங்க, டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டு தேவனை விட்டு தூரம் போயிடறாரு. தேவனை தான் நம்ம பிரைமா லவ் பண்ணணும். அந்த அன்பு தேவன் மேல தான் இருக்கணுங்க. ஆனா அதை விட்டுட்டு வேற எது மேல நம்ம அதிகமா கவனம் செலுத்துறோம்னு வச்சுங்களேன், அது ரொம்ப ரொம்ப தவறு. இது ஒரு ஐடல் தாங்க நம்ம லைஃப்ல. நிறைய பேர் பணத்தாசைனால தான் தேவனை விட்டு தூரம் போறாங்க. பணத்தாசையில் போயிட்டு நிறைய தவறான வழிகளுக்குள்ளே போகிறாங்க. பணம் எப்படி வேணால் சம்பாதிக்கலான்ற அந்த ஒரு நிலைக்கு வந்துடுறாங்க. பிஸ்னஸ் பண்ணுறாங்க. பிஸ்னஸ் கூட லீகலாக பண்ணுறது இல்லைங்க, எத்திக்கலாக பண்ணுறது இல்லை. என்ன பண்ணுறாங்க, நிறைய பொய் சொல்லி பண்ண வேண்டியது இருக்குது. கிறிஸ்தவர்களே வட்டிக்கு கொடுக்கின்ற அந்த நிலைமை இப்போ உலகத்தில் இருக்குதுங்க. அது தவறுன்ற எண்ணம் அவங்களுக்கு இல்லை. ஆனால் வேதம் என்ன சொல்லுது, இதெல்லாம் பாவம் தான் சொல்லுது இல்லைங்களா? மத்திய 6ஆம் அதிகாரம் 19-21 நம்ம வாசிக்கும் பொழுது, பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும், இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுவதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். பார்த்தீங்களா, இங்கே பணத்தை அதிகமாக சேர்த்து வைக்கிறீங்க, கடைசியில் என்ன ஆகுது, பூச்சி வருது, துரு பிடிக்குது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுனாக்கா, திருடர்கள் திருடுறாங்க. ஓவர் நைட்டில் 10 வருஷம் சம்பாதிச்சு இதெல்லாம் திருட்டு போயிடுறாங்க நிறைய பேரோட லைஃப்பில். இந்த பணத்தாசை அதிகமாக இருக்கிறவங்களுக்கு நைட்டில் தூக்கமே வராதுங்க. இன்னும் அதிகமாக பணத்தை சேர்க்கணும். ஒரு வீடு இருக்கும், அதில் அவங்களுக்கு திருப்தி இருக்காதுங்க. பணத்தாசை இருக்கிறவங்களுக்கு மன திருப்தியே இருக்காது, போதுன்ற மனப்பான்மை வராதுங்க. இதயம் ஃபுல்லாக அங்கேயே இருக்கும். இயேசு என்ன பண்ணுறாருங்க, வார்னிங் பண்ணுறாரு. முக்கியமாக என்ன சொல்கிறாருனாக்கா, உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்குதோ அங்கே தான் உங்கள் இதயம் இருக்குதுன்றாருங்க. ஸோ இதயம் எங்கே இருக்குது, இதயம் ஃபுல்லாக தேவன் இருக்கணுங்க. அந்த இதயத்து ஃபுல்லாகவே பணத்தின் மேல் லவ் இருந்துச்சுனாக்கா எங்கே தேவனை நம்ம நேசிக்க முடியும் இல்லைங்களா? நம்ம லைஃப் ரொம்ப ஷார்ட்டான லைஃப் தாங்க. அது ஃபுல்லாகவே பணம் பணம் பணம்ன்ற அந்த மைண்ட் செட்லேயே வாழ்ந்துட்டோன்னு வச்சுங்களேன், நம்ம பண்ணுகின்ற மிகப்பெரிய தவறு எதுங்க. we have to be focusing on God instead of our material things. முக்கியமாக மணின்றது நம்ம நல்லதுக்கும் பயன்படுத்தலாம், தவறான விஷயத்துக்கும் பயன்படுத்தலாம். ஆனால் இது ரொம்ப பெரிய டிஸ்ட்ராக்ஷனுங்க. தேவன் அதனால தான் நமக்கு எச்சரிப்பு தந்துட்டே வராருங்க இல்லைங்களா? ஸோ இது எப்படி நமக்கு ஒரு டிஸ்ட்ராக்ஷன் ஆகுதுன்றதுக்கு ஒரு 4 காரியங்களை பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னாக்கா, தேவன் மேலே தான் நம்ம நம்பிக்கை வைக்கணும். இப்போ பணத்தின் ஆசை வந்துச்சுன்னு வச்சுங்களேன், நம்மளோட ட்ரஸ்ட் எல்லாம் எதன் மேலே போகுது, ஓ பேங்க்ல இவ்வளோ அமௌண்ட் எனக்கு இருக்குது, அதனால என் லைஃப் செக்யூர்டு அப்படின்ற அந்த எண்ணம் வந்துடுங்க. கிறிஸ்தவருக்கே வருது நிறைய பேருக்குங்க இல்லைங்களா? உண்மையான கிறிஸ்தவன் அப்படி இருக்க முடியாது. நம்மளுடைய ஆதாரம் இயேசு கிறிஸ்து இல்லைங்களா? அவரோட ரத்தத்தினால தான் கழுவப்பட்டிருக்கிறோம். தேவன் நம்ம கூட இருக்கும்போது இதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க இல்லைங்களா? இதெல்லாமே இல்லாமல் கூட தேவன் நம்மளை வழி நடத்துவார். அவர் இருந்தால் போதுன்ற மனப்பான்மை வரலன்னு வச்சுங்களேன், ரொம்ப ரொம்ப தவறான எண்ணம். ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதனால நிறைய சாரோஸ் லைஃப்லங்க, நிறைய கொடுமையான விஷயம் பணத்தின் மேலே அனுபவிக்கிறதுனால இந்த உலகத்திலே நம்மளால நிம்மதியாக இருக்க முடியாதுங்க. நீங்கள் நிறைய பேர் நீங்கள் பாருங்கள், பணம் ஜாஸ்தி இருக்கவங்க ஆனால் நிம்மதியான தூக்கம் இருக்காது. உடம்பு ஃபுல்லாக வெவ்வேறு விதமான வியாதிகள் இருக்கும். இன்னும் சொல்லிட்டே போகலாம் இல்லைங்களா? ஆனால் பணம் மட்டும் ஜாஸ்தி இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாங்க.
சரிங்களா? கொஞ்சம் இருந்தா கூட தேவ பக்தியோட நம்ம இருந்தோம்னு வச்சுங்களேன், அது ரொம்ப பெரிய விஷயம். அதுதான் மிகுந்த ஆதாயம்ன்ட்டு அப்போஸ்தலர் பவுல் கூட சொல்றாரு. இல்லைங்களா? அது மட்டும் இல்லாம பணத்தின் மேல நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருந்தோம்னாக்கா, ரொம்ப சுயநலமான வாழ்க்கை தான் நம்ம வந்து வாழ வேண்டி இருக்குங்க. தேவன் என்ன சொல்றாரு? அந்த சுயநலம் நமக்கு இருக்கக்கூடாது. செல்ஃபிஷ் ஆம்பிஷனோட எதுவுமே பண்ணக்கூடாது. இல்லைங்களா? எப்போதுமே வந்து ஒரு விஷயத்த பண்ணும்போது மத்தவங்களுக்கு அதுல என்ன நன்மை நடக்குதுன்றத தான் ஃபர்ஸ்ட் பார்க்க சொல்றாரு தேவன். ஆனா நம்ம வந்து பணத்தின் மேலேயே ரொம்ப நோக்கமா இருந்தோம்னு வச்சுங்க, செல்ஃபிஷ்னஸ் வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போவாங்க. கடைசியான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளோட ஃபோக்கஸ் எல்லாம் இந்த டெம்பரரியான விஷயத்தின் மேல போயிடும். பணத்தின் மேல ஆசை வச்சுட்டோம்னாக்கா. இட்டர்னலான விஷயம் ஒண்ணு இருக்குதுங்க. பரம அழைப்புக்கு ஏதுவான விஷயங்கள் இருக்குதுங்க. தேவன் சொன்ன அந்த பரம அழைப்புக்கு ஏதுவான விஷயங்கள் ஏராளம் உண்டு. அதை விட்டுட்டு அவர் ஃபோக்கஸ் எல்லாமே வந்து இதிலே போச்சுன்னு வச்சுங்களேன், நம்மளால வந்து தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நிச்சயமாக போக முடியாது. அப்படிப்பட்ட ஒரு டிஸ்ட்ராக்ஷன் தான் அதுங்க. 2வது டிஸ்ட்ராக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, மீடியா, ஊடகம். சோஷியல் மீடியா, பிரிண்ட் மீடியா, நம்ம பார்க்கின்ற டிவி, அதில் வர ப்ரோக்ராம்ஸ், இன்னும் ஏராளமான விஷயங்கள். இல்லைங்களா? இது எல்லாமே வந்து தேவனை விட்டு இன்னைக்கு நம்மள தூரம் கூட்டிட்டு போதுங்க. இன்னைக்கு நிறைய பேர் வந்து மொபைலில் தான் அதிக டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாருங்க. ஆனால் அதே டைமை வந்து தேவனுடைய காரியங்களுக்கு பயன்படுத்தலாம். அந்த மொபைலில் தேவனுடைய காரியங்களை பார்க்கலாம். ஆனால் பார்க்குறோமா அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இல்லைங்களா? எவ்வளோ என்டர்டெயின்மெண்ட் அதில் இருக்குதுங்க. இந்த ரீல்ஸ் பக்கத்தில் எவ்வளோ டைம் வந்து செலவிடுறாங்க. இன்னும் சொல்லிட்டே போலாங்க. உலகத்தார் அப்படி இருக்கலாம். ஆனா நம்ம அப்படி இருந்தோம்னாக்கா நம்மளுக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசங்க? ரோமர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். ஃபர்ஸ்ட் இந்த உலகத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க இருக்கக்கூடாதுன்றார். இந்த உலகம் வந்து அநேக காரியங்களை வந்து பண்ணுவாங்க. அதெல்லாம் வேஸ்ட். ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத விஷயங்கள். அதில் அவங்களுக்கு ப்ளெஷர் இருக்குது. அதில் அவங்களுக்கு டைம் பாஸ் ஆகுது. நீங்களும் அதே மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணோன்றத கூட சொல்றாருங்க. தேவனுடைய சித்தம் என்னது அப்படின்றத உணர்ந்து அதையே நீங்க பண்ணுங்கன்றாருங்க. தேவனுடைய சித்தம் சோஷியல் மீடியாவில் நம்ம போய் டைம் வேஸ்ட் பண்ணுறது அல்லங்க. இருக்கிற டைமை வந்து நம்ம கரெக்டாக பயன்படுத்திக்கணும் அப்படின்றது தான். இதெல்லாமே வந்து இப்போ சேட்டன் யூஸ் பண்ணுற வலைகள் இல்லைங்களா, தந்திரங்கள். தேவனுக்கும் நம்மளுக்கும் வந்து ஒரு பிரிவினை வரணுன்றதுக்காக இதை நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னாலே நம்ம லைஃப் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுங்க இன்னைக்கு. இல்லைங்களா? இதை நம்ம உணரணும். இல்லைனாக்கா லைஃப் ரொம்ப 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 சாரோஃபுல் ஆயிடுங்க. இல்லைங்களா? எப்படி இந்த மீடியா நம்மளை வந்து தேவனை விட்டு தூரம் கொண்டு போகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கான்ஸ்டண்ட்டாக நம்ம சோஷியல் மீடியாலே இருந்தோம்னு வச்சுங்களேன், தவறான விஷயங்களை பார்க்குறோன்னு வச்சுங்களேன், நம்மளோட மைண்ட் ஃபுல்லாக என்ன ஆகுதுனாக்கா தவறான விஷயத்துக்கு பின்னாடியே போவாங்க. ஃபோக்கஸ் எல்லாமே வந்து இந்த உலகத்துக்குரிய ஃபோக்கஸாகவே ஆகிடுங்க. நெகட்டிவான விஷயத்தையே நம்ம அதிகமாக பார்க்கறதுனால நம்ம மைண்ட் ஃபுல்லாக என்ன ஆகிடுங்க, நெகட்டிவ் ஆகிடும். பால் சொல்கிறார் இல்லைங்களா, பிலிப்பியருக்கு எழுதும் போது, உண்மையானவைகள் எவைகளோ, ஒடுக்கமானவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, இதை குறித்தே நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க, சிந்தித்து கொண்டு இருங்க அப்படின்ட்டு சொல்கிறாருங்க. திங்க் அபவுட் தீஸ் திங்ஸ் அப்படின்றாரு. சோஷியல் மீடியாவில் பாசிட்டிவான திங்ஸாக வருதுங்கோ, மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் வந்து நெகட்டிவ் தான் வருது. சரிங்களா? கர்ஸ் வேர்ட் பண்ணி தவறாக மற்றவங்களை திட்டுறது, பாடி ஷேப்பிங் பண்ணுறது, இன்னும் சொல்லிட்டே போகலாம். அதுக்கப்புறம் சோஷியல் கம்பேரிசன். சோஷியல் மீடியாவில் என்ன ஆகுது, நமக்கு வந்து ஒருத்தரை பார்க்குறோம், அவங்கள மாரி நம்ம ஏன் இருக்கக்கூடாது, அதுதான் அழகுன்ற ஒரு ஸ்டாண்டர்ட் வந்து கிரியேட் பண்ணுறாங்க. அது வந்து தேவன் கிரியேட் பண்ண ஸ்டாண்டர்டே இல்லை. தேவனோட ஸ்டாண்டர்ட் என்னங்க, ஒழுக்கம். இல்லைங்களா? கனமாக இருக்கணும் நம்ம. மற்றவங்களுக்கு அட்ராக்டிவாக இருக்கிறது வந்து தேவனுடைய சித்தம் இல்லைங்க. மற்றவங்க நம்மளை பார்க்கும்போது இந்த மாதிரி பரிசுத்தமாக நம்ம இருக்கணும் அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு வரணும். அப்புறம் நேரம் வந்து அதிகமாக வீணாகும். அந்த நேரத்தை வந்து தேவனுக்காக நம்ம பயன்படுத்தலாம். ஆனால் இந்த ஒரு விஷயம் பண்ணுறதுனால என்ன ஆகுதுங்க, நம்மளோட டைம் எல்லாம் வீணாக போகுது. இல்லைங்களா? இவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன் நம்ம லைஃப்பில் வருதுங்க மீடியானால. 3வது டிஸ்ட்ராக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளுடைய உறவுகள்ங்க. நம்மளுடைய உறவுகள் வந்து தேவன் கொடுத்த gift, அது எப்படிங்க டிஸ்ட்ராக்ஷன் ஆகுன்ற ஒரு தாட் நமக்கு வரலாங்க. ஆனால் உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ரிலேஷன்ஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுற டைம் இருக்குது பாருங்க, அது ரொம்ப ரொம்ப ப்ரெஷியஸான டைம்ங்க. இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம யாரை அதிகமாக நேசிக்கணும், நம்ம உறவுகளை இல்லைங்க. ஃபஸ்ட்டு நம்ம தேவனை தான் அதிகமாக நேசிக்கணும். அதுக்கப்புறம் தான் மற்றவங்க எல்லாருமே. அது தாயாக இருக்கலாம், தகப்பனாக இருக்கலாம், ஃப்ரெண்டாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், யாராக இருந்தாலுமே தேவனுக்கு அடுத்த ஸ்தானம். இல்லைங்களா? இதுதான் வந்து வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற விஷயம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 37வது வசனம். தகப்பனையாவது தாயாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல.
மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. லவ் லவ் பண்ணக்கூடாது அப்படின்றது இயேசு கிறிஸ்து சொல்லுங்க. அவங்கள வந்து தேவனை பார்க்கிலும் அதிகமா வந்து நம்ம நேசிக்க கூடாது. அவங்களுக்காகவே டைம் ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்றது, அவங்களுக்கு வந்து ரொம்ப ப்ரையாரிட்டி கொடுக்கறது லைஃப்ல, அவங்க ஃபியூச்சரை பத்தி அதிகமா திங்க் பண்றது, அவங்க நம்மள என்ன நினைச்சுக்குவாங்களோ, அவங்க மனசு கஷ்டப்பட்டுருமோ, இதுலயே வந்து லைஃப் ஃபுல்லா போயிடுது. பசங்களோட ஃபியூச்சர் பத்தி திங்க் பண்றதுலயே வந்து பாதி லைஃப் வந்து பேரண்ட்ஸோட லைஃப் போயிடுதுங்க. அப்போ தேவனுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய ஸ்தானம், அவருக்கு கொடுக்க வேண்டிய டைம், அவருக்கு கொடுக்க வேண்டிய கனம் எங்க போச்சு? அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா? யாருக்காகவும் தேவனை விட்டு கொடுக்க கூடாது. தேவனுக்காக மற்றவங்கள நம்ம வந்து விட்டு கொடுத்துலாம் வாழ்க்கையில. ஆனா தேவனை யாருக்காகவும் விட்டு கொடுக்க கூடாதுங்க. நிறைய பேர் வந்து தேவனை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிடுவாங்க. லைஃப்ல முக்கியமான டிசிஷன் எடுக்கும் போது இது தேவனுக்கு உரியதா அப்படின்றத யோசிக்கவே மாட்டாங்க இல்லைங்களா? அவங்க மனசுக்கு கஷ்டப்படும், அதனால நம்ம அங்க போகணும், இவங்க மனசு பாதிக்கப்படும், இதனால வந்து அவங்கள நம்ம ப்ளீஸ் பண்ணணும். we are not men pleasers இல்லைங்களா? நம்ம வந்து we have to please God. அதுதான் நம்மளோட பிரைமரி கோல். மற்றதெல்லாம் செகண்டரி நம்ம லைஃப்லங்க. இப்போ வந்து நம்மளுடைய உறவுகள் நமக்கு எப்படி ஒரு டிஸ்ட்ராக்ஷனா இருக்கிறாங்க அப்படின்றதுக்கு 3 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம பார்க்கலாங்க. முதலாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செலவிடுகின்ற டைம். இந்த நேரம் யாருக்கு அதிகமா செலவிடுறோம்? தேவனுக்கா இல்லை குடும்பத்துக்கா? நம்ம வந்து சிம்பிள் ஆன்சர் பண்ணிடலாங்க. குடும்பத்துக்கு தான் அதிகமாக டைம் வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணுவோம். இதுதான் வந்து நிதர்சனமான உண்மை. நிறைய பேர் வந்து சர்ச்சுக்கு கூட வரமாட்டாருங்க. அன்னைக்கு சரி ஒரு நாள் லீவ் கிடைச்சிருக்கு, நம்ம வந்து வெளியில் போகலாம், குடும்பத்தோட வெளியில் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்ற தாட் வரும். ஸோ ஃபேமிலிக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து தவறே கிடையாதுங்க. ஆனால் தேவனை பார்க்கிலும் குடும்பத்துக்கு அதிகமான முக்கியத்துவமோ நேரமோ கொடுக்கறது வந்து தவறு தான் இல்லைங்களா? ஸோ இதை வந்து நம்ம யோசிக்கணுங்க. ரெண்டாவது வந்து இமோஷனல் கனெக்ட். இப்போ யார்கிட்ட நம்ம ரொம்ப அட்டாச்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளுடைய குடும்பத்தார்கிட்ட தான் இருப்போம். நம்மளுடைய தாயா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், ஹஸ்பண்டா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், சரிங்களா? யார்கிட்ட ரொம்ப இமோஷனலாக கனெக்டாக இருக்கிறோம். இப்போ ஒரு மனைவி வந்து நான் வந்து என்னோட ஹஸ்பண்டுக்கு துரோகம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அவங்க மனசுல ஓடிட்டே இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு மரியாதை, அந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் அவங்க வந்து அவங்க மேல வச்சிருப்பாங்க, லவ் வச்சிருப்பாங்க. அதே மாதிரி தான் ஹஸ்பண்டும் இல்லைங்களா? ஆனா இதே மாதிரி தேவனு கூட நம்மளுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கான்ட்டு யோசிச்சு பார்க்கணும். இப்போ நம்ம ஒரு தவறு செய்யும் போது, என்னை படைத்த தேவனுக்கு விரோதமா நான் வந்து தவறு பண்றேனே, எங்க அப்பா ஆச்சு அவரு, நான் அவருடைய பிள்ளையா இருந்து இந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்ற கொஸ்டின் நம்ம மனசுல வருதான்னு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய சமயத்துல வராதுங்க. ஏன்னா நம்ம கண்ணில் வந்து நேரடியாக நம்ம பார்க்குறது யாருனாக்கா நம்ம குடும்பத்தாரை தான். ஸோ நம்மளோட இமோஷனல் கனெக்டிவிட்டி ஜாஸ்தி வந்து குடும்பத்தார் கூட தான் இருக்கிறது இல்லைங்களா? ஸோ அப்படி இருக்கக்கூடாது. தேவனுக்கு அடுத்த நிலையில தான் குடும்பம் இருக்கணும் இல்லைங்களா? மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வந்து குடும்பத்துக்கே அதிகமான டைமு, குடும்பத்துக்கே அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது என்ன ஆகுதுனாக்கா, உலக கவலைகள் நம்ம வாழ்க்கையில் அதிகமாகிடுங்க. பசங்களோட ஃப்யூச்சர் என்ன ஆகும், என்னோட மனைவியை நான் எப்படி பார்த்துக்குவேன், என் ஹஸ்பண்டை வந்து நான் எப்படி பார்த்துக்குவேன், சரி எங்ககிட்ட இவ்வளோ சேவிங்ஸ் இல்லையே என்ன ஆகும், இந்த மாதிரி தாட்ஸ் எல்லாம் அதிகமாக வரும். இதெல்லாமே வந்து ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு வந்து ஒரு தடையாமை. அதனால தான் இது ஒரு டிஸ்ட்ராக்ஷன். நாலாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ரொட்டீன், நடைமுறை ஒழுங்கு. தினசரி வாழ்க்கையில நம்ம காத்தால எந்திரிச்சுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் என்னென்ன பண்றோம், நம்மளுடைய ருட்டீன் வந்து தேவனுக்கு உகந்த விதத்துல இருக்குதா, தேவனை ப்ளீஸ் பண்ற விதத்துல இருக்குதான்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம உட்காந்து ஒரு பேப்பர்ல எழுதினாலே நமக்கு தெரிஞ்சிடுங்க. மார்னிங் எந்திரிச்ச உடனே ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம், பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்றோம், வேலைக்கு போயிட்டு என்ன பண்றோம், வேலையிலேருந்து வீட்டுக்கு வந்துட்டு நம்ம என்ன பண்றோம், ஃப்ரீயா இருக்கிற டைம்ல என்ன பண்றோம், சண்டே என்ன பண்றோம், இதெல்லாம் வந்து ரொட்டீன்ங்க. இந்த ரொட்டீன்ல தேவனோட நாமத்தை மகிமைப்படுத்துறோமா? இந்த ரொட்டீன் வந்து நம்ம கரெக்டா அமைச்சுக்கலன்னா இது கூட ஒரு டிஸ்ட்ராக்ஷன் தான் இல்லைங்களா? ஏன்னா தினசரி வாழ்க்கைன்றது போயிட்டே இருக்கோங்க. இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற டைம் நாளைக்கு இருக்காது. போன டைம் வந்து போனது தான். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாருனாக்கா, எபேசியர் 5:16 நாட்கள் பொல்லாதவைகளாய் இருக்கிறதினால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். காலத்தை வந்து நம்ம பிரயோஜனப்படுத்திக்கணும். நம்மளுடைய லைஃப் டைம் வந்து 60 வருஷம் இருக்கலாம், 70 வருஷம் இருக்கலாங்க மேக்சிமம். ஆனா தேவனோட நாமத்தை மகிமைப்படுத்துற ஒரு வாழ்க்கையா இருக்கணும். இது வந்து அப்படி இருக்கணும்னாக்கா நம்மளுடைய ருட்டீன் கரெக்டா இல்லைன்னா இருக்கவே முடியாது. தேவனோட நாமத்தை மகிமைப்படுத்தவே முடியாதுங்க. சரிங்களா? காத்தால எந்திரிச்சுலேருந்து நைட் வரைக்கும் என்னென்ன பண்ணுறோம் அப்படின்றத வச்சு தான் தேவனை வந்து நம்ம மகிமைப்படுத்துகிறோமா இல்லையா அப்படின்றது இல்லைங்களா? வயசாயிட்ட பிறகு தேவனோட காரியங்களை பண்ணிக்கலாம். இப்போ லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணிக்கலாம், நல்லா வேலை பண்ணலாம்,
நம்மளுக்கு பிடிச்ச காரியங்களை எல்லாத்தையுமே பண்ணலாம். தேவன் அதுக்காக தான் இந்த லைஃப் கொடுத்துருக்கிறாரு. அது கூட பண்ணலன்னா இந்த லைஃப் எதுக்கு அப்படின்ற தாட்ல போயிடக்கூடாது. சரிங்களா? ஒவ்வொரு நொடியும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம லைஃப்லங்க. இப்போ நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கை நம்மளுக்கு எப்படி ஒரு டிஸ்ட்ராக்ஷனாக இருக்குது அப்படின்றதுக்கு ஒரு 4 பாயிண்ட் வந்து நம்ம பார்க்கலாங்க. முதலாவது வந்து நம்ம நிறைய விஷயத்த தினந்தோறும் ரிப்பீட்டேட்டிவாக பண்ணுறோம் இல்லைங்களா? ஏஞ்சிலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும். இதில் நிறைய விஷயங்கள் வேஸ்டான காரியங்கள் இருக்கலாங்க. ஆனால் நம்ம யோசிக்காம அதை வந்து ரிப்பீட்டேட்டிவாக தினந்தோறும் பண்ணுவோங்க. அது சாதாரணமான விஷயமா கூட இருக்கலாம். ஆனால் அது பிரயோஜனமா? அது பிரயோஜனம் இல்லைனாக்கா நம்ம அதை பண்ணக்கூடாது இல்லைங்களா? ஸோ இது வந்து டிஸ்ட்ராக்ஷன் தான் இல்லைங்களா? அது எந்த மாதிரி காரியம் வேணா இருக்கலாங்க. தேவனை விட்டு தூர போகிற காரியமாக அது இருந்தால் நிச்சயமாக அதை பண்ணக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னாக்கா ரிப்பீட்டேட்டிவாக எது பண்ணலாம்? தேவனுக்கு உகந்த காரியங்களை பண்ணலாங்க. ரிப்பீட்டேட்டிவாக பைபிள் படிக்கலாமானாக்கா பண்ணலாங்க. ரிப்பீட்டேட்டிவாக நம்ம வந்து தேவனுடைய பாடுகள்கள் பாடலானாக்கா பாடலாம் இல்லைங்களா? அதில் வந்து ஒரு நன்மை இருக்குது நமக்கு. ஆனால் ரிப்பீட்டேட்டிவாக டிவி பார்க்கலான்னாக்கா பண்ணக்கூடாது. அதில் எந்த பிரயோஜனமும் இல்லைங்க. ரிப்பீட்டேட்டிவாக நம்ம வந்து மொபைலை யூஸ் பண்ணலாமான்னா பண்ணக்கூடாது. அதில் வந்து நம்மளுக்கு அசார்ட்ஸ் தான் இருக்குது, நல்லது இல்லைங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம டைமை வந்து கரெக்டாக பயன்படுத்திக்கணுங்க. அதுக்கப்புறம் எந்த ஒரு நோக்கம், ஒரு பர்பஸ் இல்லாமல் சில காரியங்களை வந்து பண்ணுறது. சும்மா உட்காந்துட்டு டைம் வீணடிக்கிறது, சும்மா வந்து சேட் பண்ணுறது இன்னொருத்தர் கூட, சும்மா வந்து ஊர்க்கதை பேசுறது. சரிங்களா? சும்மா வந்து அந்த இடத்துக்கு போகலாம், சும்மா வந்து இந்த விஷயத்த பண்ணலாம், சும்மா டைம் பாஸ் இல்லைங்களா? ஒரு இன்டென்ஷன் இல்லை, ஒரு பர்பஸ் இல்லை. அப்படி ஒரு கிறிஸ்டின் இருக்கக்கூடாது இல்லைங்களா? மூணாவது விஷயம் என்னன்னாக்கா ரொம்ப ரொம்ப நம்ம மைண்டில் அதிகமான முக்கியத்துவம் எதுக்குனாக்கா ஃப்யூச்சர் பற்றி. நாளைக்கு என்னோட வாழ்க்கை என்ன ஆகிடும், இப்போ நான் வந்து இதை பண்ணலனாக்கா என்னோட ஃப்யூச்சர் கேள்விக்குறி ஆகிடுமே, அதனால நான் வந்து படிக்கக்கூடாது, வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்ல வரலங்க. ஆனால் அதை பற்றி அதிகமாக ஃபோக்கஸ் வச்சுக்கூடாது. ஏன்னா தேவனை பற்றி நம்ம சிந்திக்க ஆரம்பிச்சிட்டோன்னு வச்சுங்களேன், தேவனுடைய காரியங்களை செய்ய ஆரம்பிச்சிட்டா தேவனே பார்த்துக்குவாருங்க. நம்ம அதற்காக வந்து பர்டிகுலர்லாம் வந்து திங்க் பண்ணி ரொம்ப ஆழமாக போய் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது இல்லைங்களா? நாலாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம என்ன ஆயிடுறோம்னாக்கா ஒரு விஷயத்தை திருப்பி 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 பண்ணி 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 என்ன ஆயிடுறோம்னாக்கா ரொம்ப சோம்பேறி ஆகிடுவாங்க இல்லைங்களா? கஷ்டமான விஷயத்த பண்ணோம்னாக்கா நம்மளால ஆவே ஆகாது. ஏன்னா ஒரு விஷயத்த பண்ணி 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 அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் அந்த நிலைக்கு வந்துருவாங்க, ஒரு மாதிரி லூக்வாமா இல்லைங்களா? ஸோ இதனால தான் இது ரொம்ப ரொம்ப பெரிய டிஸ்ட்ராக்ஷனுங்க. ஐந்தாவது டிஸ்ட்ராக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா வேலை. அது அப்படியே வேலைக்கு போகாம இருக்க முடியும்? வேலைக்கு நிச்சயமா நம்ம வந்து போனோங்க. ஆனா அந்த வேலை வந்து தேவனுக்கும் நமக்கும் ஒரு பிரிவினை ஏற்படுத்துற வேலையாக இருக்கக்கூடாது இல்லைங்களா? இப்போ ஒரு வேலைக்கு போறோம், அங்க வந்து அதிகமான பொய் பேச அந்த நிலை வரலாங்க. அந்த மாதிரி வேலைக்கு நம்ம போகக்கூடாது இல்லைங்களா? சண்டே சர்ச்சுக்கு நம்ம போனோம் இல்லைங்களா? அந்த வேலையில சண்டே லீவே கிடையாது. அந்த மாதிரி வேலையை நம்ம வந்து சூஸ் பண்ணக்கூடாதுங்க. அந்த வேலையில தவறான காரியங்கள் அதிகமாக நடக்குது, மோசமான வேலைகள் நடக்குது, தப்பான விஷயங்கள்லாம் நடக்குது. தெரிஞ்சிட்டே நம்ம வந்து அந்த இடத்துக்கு போகக்கூடாதுங்க இல்லைங்களா? ஸோ இதெல்லாம் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு என்ன தெரியுங்களா, கெரியர் ஓரியன்ட் பீப்புளாக இருப்பாங்க. நான் வந்து இந்த நிலைக்கு வரணும், இன்னும் 5 வருஷத்தில் நான் இந்த ஒரு சீட்டில் வந்து உட்காரணும், என்னோட சம்பளம் இன்னைக்கு இவ்வளோ, நான் இவ்வளோ சம்பளம் வந்து வாங்கணும் 2 வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்ற அந்த நோக்கத்தில் இருப்பாங்க. அதே மைண்டில் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், தேவனை வந்து நம்மளால திருப்திப்படுத்த முடியாது இல்லைங்களா? லூக்கா 10ஆம் அதிகாரம் 38லேருந்து 42 வரைக்கும் நம்ம பார்க்கும்போது அங்கே வந்து மார்த்தார் மரியாள் இருந்தாங்க. மரியாள் என்ன பண்ணாங்க, இயேசு கிறிஸ்து பாதப்படியில் அமர்ந்து வசனத்தை வந்து கேட்டாங்க. மார்த்தாள் என்ன பண்ணாங்க, வேலையில் வந்து ரொம்ப கவனமாக இருந்தாங்க இல்லைங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்ட்ராக்டடாக இருந்தாங்க. அப்போது இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருனாக்கா, இயேசு அவருக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். பார்த்தீங்களா? தேவையானது இதுதான், அதை வந்து மரியாள் தெரிந்து கொண்டாங்க. நம்ம லைஃப்லயும் தேவையானது ஒன்று தாங்க. சரிங்களா? வேலைக்கு நம்ம போகணும் தாங்க. சரிங்களா? அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் அந்த வேலை வந்து தேவனோட வசனத்தை கேட்கறதுக்கு ஒரு தடையாக அமைந்துடக்கூடாது, தேவனை விட்டு தூரம் போகிறதுக்கு ஒரு தடையாக அமைடக்கூடாதுங்க. நிறைய பேர் ஆம்பிஷன் என்னன்னாக்கா ஃபாரின் போய் செல்லானோ, அங்கே போய் வேலை செஞ்சுட்டு இருந்துடலாம் அப்படின்ற தாட் கூட நிறைய பேருக்கு இங்கே இருக்குது. ஆனால் அந்த இடத்துல நல்ல சத்தியவசனம் இருக்குதா, நமக்கு வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்கு பிரதர்ஸ் இருக்கிறாங்களா, நம்ம தப்பான வழியில்
போனாக்கா நம்மளை திருத்தத்துக்கு யாராவது இருக்கிறாங்களா அப்படின்ட்டுலாம் யோசிக்கிறது இல்லைங்க. ஃபாரின் போனோம், ஆனால் ஃபாரினில் வந்து எந்த அளவுக்கு அருவருப்பான காரியங்கள் இருக்குது அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். சரிங்களா? வைஸான டிசிஷன்ஸ் எடுக்கணுங்க. எப்பவுமே வேலைன்றது தேவனுக்கும் நமக்கும் வந்து ஒரு பிரிவினை ஏற்படுத்துகிற அமைஞ்சிடக்கூடாதுங்க. இப்போ ஏன் வேலை ஒரு டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து 5 காரியங்கள் இருக்குதுங்க. முதலாவது, வேலைக்கு தான் வந்து நம்ம அதிகமான டைம் நம்ம லைஃப்பில் ஸ்பெண்ட் பண்ணுறோம் இல்லைங்களா? கிட்டத்தட்ட 8 மணி நேரம் இல்லைங்களா வேலை செய்கிறோம். நிறைய பேர் வந்து 10 மணி நேரம், 12 மணி நேரம், 15 ஹவரெல்லாம் வேலை செய்கிறாங்க இல்லைங்களா? அதுக்கப்புறம் ரெஸ்ட் ஆஃப் த டே வந்து அவங்களுக்கு தேவனை பற்றி யோசிக்கிறதுக்கோ, பைபிள் படிக்கிறதுக்கோ, ஜெபம் செய்கிறதுக்கோ, ஆராதனை பண்ணுறதுக்கோ, மெடிடேட் பண்ணுறதுக்கோ ஒன்றுமே இருக்காதுங்க டைமு. வேலைக்கு போனோம், வீட்டுக்கு வந்தோம், படுத்தோம். வேலைக்கு போனோம், வீட்டுக்கு வந்தோம், படுத்தோம். இப்படியே ஆகிடுங்க ரொட்டீன். அப்புறம் என்ன ஆகுது? இருக்கிற டைம் எல்லாம் இதுலேயே போயிடுங்க இல்லைங்களா? இது ரொம்ப பெரிய டிஸ்ட்ராக்ஷன். இன்றைக்கி நிறைய பேரோட லைஃப் அவ்வளோ மெக்கானிக்கலாக ஆகிட்டுக்குது இல்லைங்களா? கெரியர் க்ரோத்துன்ட்டு இப்படி ஆயிடுறாங்க. அப்புறம் வந்து மென்டல் ஃபட்டிக் அப்படின்னாக்கா மனதளவில் ஒரு சோர்வு. வேலைக்கு போயிட்டு வரும்போது அதை பற்றியே அதிகமாக சிந்திச்சு மனதளவில் ஒரு சோர்வு. அப்போது இந்த மனசில் வந்து நல்ல விஷயங்களை நம்ம வந்து யோசிக்கணுங்க. தேவனுக்கு அடுத்த காரியங்களை யோசிக்கணும் இல்லைங்களா? நம்ம மென்டலாக ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் சாத்தானோட அந்த டெம்டேஷன்ஸை வந்து ஜெயிக்க முடியும் இல்லைங்களா? தேவனும் நமக்கு என்ன பண்ணுவாருங்க? கைட் பண்ணுவாருங்க. நம்ம வந்து மனதளவில் ரொம்ப வீக்காக இருந்தோம்னு வச்சுங்களேன், ஈஸியாக வந்து சாத்தான் நம்மளை வந்து அட்டாக் பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ மனதளவில் நம்ம வீக்காக ஆகக்கூடாதுனாக்கா ஆவிக்குரிய விஷயத்தில் நம்ம ஸ்ட்ராங் ஆகணும். அதனால் டைம் வந்து ரொம்ப அதுக்காக நம்ம இது பண்ணுங்க சரிங்களா? அப்போ தான் வந்து ஆவிக்குரிய விஷயத்தில் வளர முடியும். அப்புறம் வந்து வேலை விஷயத்துலேயே அதிகமாக வந்து நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம்னு வச்சுங்களேன், நிறைய கவலைகள் வரும் சரிங்களா? அதை பற்றியே திங்க் பண்ணிட்டு இருந்தானாக்கா எப்போ ப்ரொமோஷன் கிடைக்கும், இந்த வருஷம் ஐக்கு எவ்வளோ வரும், இந்த தாட்ஸே ஓடிட்டு இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப மெட்டீரியலிஸ்டிக் லைஃப் ஆகிடுங்க. அப்படின்னாக்கா இவ்வளோ சம்பாத்தனை வருது, இதை வாங்கலாம், அதை வாங்கலாம், இதை பர்ச்சேஸ் பண்ணலாம், அவங்க அந்த காரை வாங்கியிருக்கிறாங்க, இவங்க இந்த ஸ்டைலில் வந்து வீடு கட்டியிருக்கிறாங்க, அவங்கள்ட்ட அந்த நகை இருக்குது, நம்ம இதை வாங்கலாம், அவங்கக்கிட்ட இந்த ட்ரெஸ் இருக்குது, இந்த மாதிரி மெட்டீரியலிஸ்டிக் ஆகிடுங்க. ஆவிக்குரிய விஷயத்தை பற்றி யோசிக்கிறதுக்கு தாட்ஸ் இருக்காதுங்க இல்லைங்களா? அது மட்டும் இல்லாமல் ஒரு ஐடென்டிட்டி பின்னாடியே போயிட்டு இருப்பாங்க. என்னன்னாக்கா என்னை வந்து 4 பேர் பார்க்கணும், எனக்குன்னு ஒரு அடையாளத்தை வந்து நான் உருவாக்கணும். நமக்குன்னு ஒரு அடையாளம் இருக்குதுங்க. நம்ம வந்து இயேசு கிறிஸ்துவோட சீஷர்கள், தேவனுடைய பிள்ளைகள் இல்லைங்களா? இது நமக்கு தேவன் கொடுத்துருக்கிற அடையாளம். இதை விட பெரிய அடையாளம் என்ன வேணுங்க இல்லைங்களா? இந்த அடையாளம் ரொம்ப முக்கியங்க சரிங்களா? இந்த உலகத்தில் நமக்கு எந்த அடையாளம் இருக்குது, அது வந்து கொஞ்ச நாள் இருந்துட்டு போகிறதுங்க. இயேசு கிறிஸ்துக்குள்ளாக நமக்கு ஒரு அடையாளம் இருக்குது பாருங்க, அதுதான் வந்து இட்டர்னல்ங்க. 6வது டிஸ்ட்ராக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தேவன்கிட்ட போகிறது எதற்காக? ஆசீர்வாதத்துக்காக மட்டுமே தேவனை வந்து அணுகிறதுங்க. ஆசீர்வாதத்துக்கு மட்டுமே தேவனை ஆராதனை பண்ணுறது, இது ரொம்ப தவறான எண்ணங்க இல்லைங்களா? தேவன் பின்னாடி நம்ம எதற்காக போனோம்? அவரை துதிக்கிறதுக்காக, அவரை ஆராதனை பண்ணுறதுக்காக சரிங்களா? அவரை வந்து வர்ஷிப் பண்ணுறதுக்காக, அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை செலுத்துறதுக்காக நம்ம போனோம். அன்பின் நிமித்தமாக போனோங்க. அவர் மேலே இருக்கிற அந்த ரெவரன்ஸ்க்காக நம்ம வந்து போனோம். நாட் ஒன்லி பிகாஸ் ஆஃப் பிளெஸிங்ஸ் இல்லைங்களா? இது வந்து ஒரு பிஸ்னஸ் மாதிரி ஆயிடுதுங்க. நான் இவ்வளோ காணிக்க வைக்கிறேன், தேவனை வந்து இந்த மட்டும் எனக்கு வந்து ஆசீர்வாதத்தை கொடுக்கணும், இவ்வளோ எனக்கு ஆசீர்வாதம் வரணும். அது ரொம்ப தவறான எண்ணங்க சரிங்களா? இதுக்காக தான் ஏசாயா 29:13 ஒரு வார்த்தை இருக்குதுங்க. இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது, அவர்கள் எனக்கு பயப்படுகின்ற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையாய் இருக்கின்றது. பார்த்தீங்களா? வாயின் வார்த்தையாலே என்கிட்ட வராங்க, இதயம் ரொம்ப தூரம் இருக்குது. சபையில் உட்காந்துட்டு இருப்பாங்க, ஆனால் தாட்ஸ் எல்லாம் வேற எங்கேயும் இருக்கும். இதெல்லாம் டிஸ்ட்ராக்ஷன் தாங்க, லைஃப் டிஸ்ட்ராக்ஷனில் போயிட்டு இருக்கு. அதுதான் வந்து காரணம் இல்லைங்களா? உண்மையிலே தேவன் மேலே அந்த ரெவரன்ஸ் இருந்தால் சபையில் உட்காந்துட்டு வேற எந்த தாட்ஸ் வந்து மைண்டில் ஓடாது. தேவனோட வார்த்தைக்கு நம்ம கொடுக்க வேண்டிய கனம், அது மரியாதைங்க இல்லைங்களா? இது வந்து ரொம்ப பெரிய டிஸ்ட்ராக்ஷன். ஸோ எப்படி வந்து இது டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதில் வந்து 4 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். முதலாவது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ ஆவிக்குரிய விஷயத்தில் நம்ம எப்படி இருக்கிறோன்ற அந்த யோசனையே இருக்காதுங்க. எப்படிப்பட்ட ஜனங்களுக்கு வெறும் ஆசீர்வாதம் பின்னாடியே போகிறாங்க பாருங்க, அவங்களுக்கு ஆவிக்குரிய விஷயத்தில் நான் கரெக்டாக இருக்கிறேனா, தேவனுக்கு உகழ்ந்த வாழ்க்கை நான் வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறேனா அப்படின்ற தாட்டெல்லாம் அவங்களுக்கு வரவே வராது. ரெண்டாவது என்னன்னாக்கா, அதிகமான டெம்டேஷன் வராங்க அவங்க லைஃப்பில். ஏன்னா பிளெஸ்ஸிங் பின்னாடியே போகிறாங்க அவங்க
பிளெஸ்ஸிங் பின்னாடி போகிறவங்க எல்லாருமே அவங்களோட ரோல் மாடல் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பணக்காரங்க தான், செழிப்பாக இருக்கிறவங்க தான். ஆவிக்கிற விஷயத்தில் வந்து பணக்காரா இருக்கிறவங்களாம் ரோல் மாடலாக வச்சுக்க மாட்டாங்க. நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க லைஃப்பில். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் தேவனுக்கும் அவங்களுக்குன்ற அந்த உறவு வந்து இமோஷ்னலாக கனெக்ட் ஆகிருக்காதுங்க, மெட்டீரியலிஸ்டிக்காக இருக்கும். நாலாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, டிசிப்ளின் பண்ணால் அதை வந்து நெக்லெக்ட் பண்ணிடுவாருங்க, அசட்டை பண்ணிடுவாங்க. நீங்கள் பண்ணுறது தவறு, இப்படி தான் இருக்கணும் தேவனுடைய பிள்ளைகள்னாக்கா அதை பெருசாகவே எடுத்துக்க மாட்டாங்க. யார்? ஆசீர்வாதம் பின்னாடி போகிறவங்க. ஏழாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, உலக கவலைகள். உலக கவலைகள் யாருக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னாக்கா, தேவன் மேலே நம்பிக்கை வைக்காதவங்களுக்குங்க, இல்லைங்களா? நம்மளுக்கு கூட விசுவாசம் இருக்குதுங்க. சில சமயம் வந்து நம்மளுக்கு பிரச்சனைகள் வரும்போது கவலைகள் ஆட்டோமேட்டிக்காக வருது. அப்போ நம்ம வந்து இன்னும் விசுவாசத்தில் வளரணுன்ட்டு தான் அர்த்தம், இல்லைங்களா? ரொம்ப ஸ்ட்ராங்கான ஃபேத் தேவன் மேலே வரணுங்க. உலக கவலை கூட ரொம்ப பெரிய டிஸ்ட்ராக்ஷன், அதுக்கு நம்ம இடமே கொடுக்கக்கூடாது. மார்க் 4:19 இயேசு இப்படியாக சொல்றாருங்க, வசனத்தை கேட்டும் உலகை கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவைகளை பற்றி உண்டாயிருக்கின்ற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனால் பலனற்று போனார்கள். பாத்தீங்களா? ஏன்னா அது உலக கவலைகள் அதிகமா வருதுங்க, அதனால வசனம் கிரியை இல்லை, இல்லைங்களா? எப்போ நம்ம உலக கவலை அதிகமா வந்து திங்க் பண்ண ஆரம்பிக்கிறோமோ, உலகத்தை பத்தி யோசிக்கிறோமோ, நாளைய தினத்தை குறித்து கவலைப்படுறோமோ, வசனத்தை வந்து அதிகமா நம்ம வந்து தியானிக்க மாட்டோம், வசனத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம், வசனத்தின் மேலே இருக்கின்ற அந்த விசுவாசம் வந்து போயிடும், தேவனை விட்டு தூரம் போயிட்டே இருப்பாங்க. ஏன் வந்து உலக கவலைகள் அவ்வளோ பெரிய டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்ட்டு நம்ம பார்க்குறோம்னாக்கா, அது 4 பாயிண்ட்ஸ் வச்சு பார்க்கலாங்க. முதலாவது, ஆவிக்குரிய முக்கியத்துவங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்குதுங்க, அதுக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் இடத்தை வந்து நம்ம கொடுக்கணும் ஸ்பிரிச்சுவல் திங்ஸ்க்கு. ஆனால் நம்ம மைண்டெல்லாம் எதுன்னு பின்னாடி போவோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த கார் எப்படி வாங்கலாம், இந்த வீடு எப்படி வாங்கலாம், அந்த டிவி எப்படி வாங்கலாம், அந்த மொபைல் எப்படி வாங்கலாம், எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லைங்களா? என்னோட கெரியரில் எப்படி குரோ ஆகலாம், இதை பின்னாடியே போயிட்டு இருக்கோங்க. சரிங்களா? ஆவிக்குரிய விஷயத்துக்கு முக்கியத்துவம் இல்லை. ஏன்னா நம்மளுடைய கவனம் எல்லாம் வேற இடத்துல சிதறிட்டு இருக்கு. ஓகே. ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு காம்படிஷன் அவங்க லைஃப்ல. லவ்ல வந்து ஒரு காம்படிஷன். தேவன் மேல வைத்திருக்கின்ற அன்பு வந்து உண்மையா இருக்கா நம்ம லைஃப்ல, இல்ல இந்த உலகத்தின் மேல அன்பு அதிகமா வைத்திருக்கிறோமா? எந்த அன்பு வந்து வெயிட் அதிகமா இருக்குது? ஸோ நிறைய சமயங்கள்ல இந்த வேர்ல்டு விஷன் மேல தான் நம்மளுக்கு அன்பு போதுங்க, இல்லைங்களா? இன்னைக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும், அதற்காக தான் இதெல்லாம் நம்ம வந்து பார்க்குறோங்க. மூணாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கவலை, கண்ணீர், துக்கம், இந்த மாதிரி ஏராளமான விஷயம். எது இருந்தாலுமே ஒரு திருப்தி இல்லாத ஒரு நிலைமை வருதுன்னு வச்சுங்களேன், நம்ம வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு இருக்கிறோம், கவனம் வந்து சிதறி இருக்குது, நம்மளோட ஃபோக்கஸ் வந்து கரெக்டாக இல்லைன்னு அர்த்தங்க. அதுக்கப்புறம் வந்து விக்கிர ஆராதனை, ஐடோலேட்ரி. விக்கிர ஆராதனைன்றது வெறும் சிலையை தொட்டு கும்பிட்றது மாத்திரம் இல்லைங்க. நம்ம லைஃப்பில் ஏராளமான விக்கிர ஆராதனை இருக்கலாங்க. மற்றவங்களுடைய வஸ்துக்கள் மேலே அன்பு வச்சோன்னு வச்சுங்களேன், அதுவும் விக்கிர ஆராதனை, இல்லைங்களா? பேராசை ஒரு விக்கிர ஆராதனை. இந்த மாதிரி ஏராளமான விக்கிர ஆராதனை உண்டு. இது எல்லாமே வந்து டிஸ்ட்ராக்ஷனுங்க. எட்டாவது டிஸ்ட்ராக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, மாம்சீக இச்சைகள், டிசையர்ஸ் ஆஃப் ஃப்ளெஷ். மாம்சத்தில் ஏராளமான இச்சைகள் வருங்க. முக்கியமாக எது வந்து நமக்கு சொந்தம் இல்லையோ அதன் மேலே அதிகமான இச்சை வரும். ஆனால் தேவன் என்ன சொல்கிறாரு, அதுக்கு உங்களுடைய மேனியை பேணாதீங்கோ. ஸோ நம்மளுடைய பாடியை வந்து எதற்காக யூஸ் பண்ண சொல்கிறாரு? தேவனை மகிமைப்படுத்துக்கு யூஸ் பண்ண சொல்கிறாரு, இல்லைங்களா? கலாத்தியர் 5:17 வசனம். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கின்றது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவர்களை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கின்றது. பார்த்தீங்களா? ரெண்டுமே வந்து ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்குதுங்க, மாம்சமும் ஆவியும். சரிங்களா? ஆவினா சொல்லும் இது வந்து தப்புன்ட்டு, மாம்சம் என்ன சொல்லுது, மாம்சம்னா இந்த மாதிரி ஆசைலாம் வறுத்து சாதாரணம் தான், அதை வந்து நம்ம அனுபவிக்கணும். ஆம்பளைனா அந்த மாதிரி எண்ணங்கள் வரந்தான், அது இயல்பு, அது நேச்சுரலு, இதை நம்ம அவாய்ட் பண்ணவே முடியாது அப்படின்ட்டு தவறான எண்ணங்கள் உலகத்தில் இருக்குதுங்க. ஆனால் இதில் நம்ம வந்து மதிமங்கி போகக்கூடாது, ஏன்னா இது வந்து டிஸ்ட்ராக்ஷன். ஏன் வந்து மாம்சிக இச்சை ஒரு டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்றதுக்கு 3 பாயிண்ட்ஸ் வச்சு பார்க்கலாங்க. முதலாவது வந்து மாம்சீக எண்ணங்களுக்கும் ஆவிக்குரிய எண்ணங்களுக்கும் ஒரு போராட்டம் ஆகிட்டே இருக்குங்க. இப்போ உலகம் என்ன சொல்லணும்னாக்கா, மாம்சமாக இருந்தாக்கா அதில் ஏராளமான ஆசைகள் வரும், லஸ்ட் வரும், அது வந்து தவறு இல்லை, ஒரு ஆம்பளையாக இருந்தால் அது வரும், எந்த ஒரு ஹியூமன் பீயிங்க்கோ அது வந்து வரும்ன்ட்டு. ஆனால் தேவன் என்ன சொல்கிறாரு, அந்த மாதிரி இருக்கக்கூடாது, லஸ்ட்டுன்றது தப்புன்றாருங்க, இல்லைங்களா? இது சொல்லி சொல்லி தான் எல்லா பாவங்களையும் இந்த உலகத்தார் என்ன பண்ணிட்டாங்க, நார்மல் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு பொய் சொல்கிறது வந்து பாவமே கிடையாது.
இல்லைங்களா? ஒருத்தர் ஏமாத்துறது வந்து பாவமே கிடையாது, அப்படி இருந்தால் தான் உலகத்தில் பொழைக்க முடியும் அப்படின்ற விஷயத்த பண்ணிட்டாங்க, நார்மலைஸ் பண்ணிட்டாங்க எல்லா விஷயத்தையும், இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி ஆகிடக்கூடாதுங்க நம்ம லைஃப். அப்புறம் வந்து ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே எப்படி ஆயிடுதுனாக்கா ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆயிடுதுங்க, சரிங்களா? மாம்சோட இச்சைக்கு நம்ம வந்து இடம் கொடுத்தோன்னு வச்சுங்களேன், அது என்ன ஆயிடுதுனாக்கா ஒரு போதை மாதிரி ஆயிடுது, இல்லைங்களா? ஏராளமான டெம்டேஷன்ஸ் லைஃப்ல வந்துட்டே இருக்கோங்க. எப்போ மாம்சம் நம்ம இடம் கொடுத்தாங்க அவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன் நம்ம லைஃப்ல வராங்க. 9வது டிஸ்ட்ராக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா பாவம். என்ன பண்ணுதுங்க, தேவனுக்கும் நமக்கும் வந்து ஒரு பிரிவினையை உண்டாக்குது. ஏசாயா 59:2 நம்ம பார்க்குறோம், உங்கள் அக்கிரமங்களோ உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினையை உண்டாக்குகிறது. பார்த்தீங்களா, ஒரு பேரியர். தேவனுக்கும் மனுஷனுக்கும் நடுவில் பாவம் வந்து ஒரு பேரியர் மாதிரி இருக்குதுங்க. உங்கள் பாவங்களோ அவர் உங்களுக்கு செவி கொடுக்காதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. பார்த்தீங்களா, தேவனுடைய முகத்தை மறைக்கிற அளவுக்கு என்ன ஆகுதுங்க பாவம். ஸோ இது ரொம்ப பெரிய டிஸ்ட்ராக்ஷன். பாவத்திலேருந்து நம்ம வெளியே வரணுங்க. ஏன் வந்து பாவம் ரொம்ப பெரிய டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்ட்டு நம்ம சொல்றோம்னாக்கா, முதலாவது தேவன் நம்ம எல்லோருக்குமே வந்து பரிசுத்தாவி கொடுத்துருக்கிறாரு, இல்லைங்களா? அந்த பரிசுத்தாவி அனலா இருக்கணுங்க. பாவம் செய்ய செய்ய என்ன ஆகும், அது அப்படியே அணைஞ்சு போயிடுங்க, இல்லைங்களா? குவென்ச்சிங் த ஹோலி ஸ்பிரிட், இது ரொம்ப கொடூரமான விஷயம். ஆவி எப்பவுமே அனலா இருக்கணும், இல்லைங்களா? பாவம் நம்ம பண்ணிட்டே இருந்தேன்னு வச்சுங்களேன், அது ரொம்ப பெரிய டிஸ்ட்ராக்ஷன் ஆயிடுங்க. ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பாவம் செய்ய செய்ய என்ன ஆயிடும்னாக்கா, பாவத்தை வந்து நம்ம என்ன பண்ணுவோங்க, விடணுன்ற எண்ணம் வராது. மாறாக ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க, இதனால தான் நான் இதை பண்ணேன், அது அவ்வளோ பெரிய தப்பு இல்லை. இன்னைக்கு குடிக்கிறவங்கள நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, அது அவ்வளோ பெரிய தப்பு இல்லைன்னு தான் சொல்கிறாருங்க, அதில் ஹெல்த் பெனிஃபிட் இருக்குதுன்னு அப்படி இப்படின்னு என்னென்னவோ சொல்கிறாங்க. தேவனுக்கு அது அருவருப்பு. குடிக்காரர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாதுன்னு வசனமே இருக்குதுங்க. ஆனாலும் இன்னைக்கு ஜனங்க அதை செய்கிறாங்க, இல்லைங்களா? நம்மளுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே வந்து அந்த டெம்பரரி பிளேசஸ் மேலே இருக்கோங்க, பாவத்தை செய்ய செய்ய, சரிங்களா? அது வந்து கொஞ்ச காலம் வருகின்ற இன்பம், அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி ஆயிடுங்க பாவம். 10வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, டிஸ்ட்ராக்ஷனு நம்ம தாங்க. நமக்கு நம்மளே தான் டிஸ்ட்ராக்ஷன். நான் என்ற எண்ணம் வந்து ஒரு டிஸ்ட்ராக்ஷன். நம்ம மேலே நம்ம அனுபவித்திருக்கிறோம், இல்லைங்களா? அது ரொம்ப பெரிய டிஸ்ட்ராக்ஷன். நான் வந்து என்னை ஃபுல்லாக வெறுத்துட்டேன் அப்படின்ட்டு யாராலுமே சொல்ல முடியாது. ஏன்னா இன்னைக்கு கூட வந்து நம்ம டெய்லி கண்ணாடி பார்க்குறோம், நம்ம எவ்வளோ அழகாக இருக்கிறோன்ட்டு நம்ம வந்து நம்ம முகத்தை பார்க்குறோம், இல்லைங்களா? ஃபோட்டோ ஒன்று இருந்துச்சுன்னா குரூப் பிக்சர், அதில் ஃபஸ்ட்டு நம்ம மூஞ்சை தான் வந்து நம்ம பார்க்குவோங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம மேலே நமக்கு என்ன ஆகுதுங்க, லவ் இருக்குது. ஆனால் தேவன் என்ன சொல்கிறாரு, சுயத்தை வெறுன்றாருங்க, இல்லைங்களா? இதை வெறுக்காம தேவனுக்கு உகந்த வாழ முடியாதுங்க சகோதர சகோதரி. 2 தீமோத்தேயு 3:1-2 வசனங்கள். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரியரும், பார்த்தீங்களா, செல்ஃப் லவர்ஸ், லவர்ஸ் ஆஃப் ஓன் செல்ஃப்ஸ், ஆயிடுக்குது, இல்லைங்களா? இது செல்ஃபின் காலங்க. உலகமே என்ன பண்றாங்க, செல்ஃப் லவ் வந்து ப்ரொமோட் பண்றாருங்க. ஆனா கிறிஸ்தவர்களா இருக்கிற நம்ம எதை ப்ரொமோட் பண்ணோம், பிரதர்லி லவ் வந்து ப்ரொமோட் பண்ணுங்க, சகோதர அன்பை ப்ரொமோட் பண்ணோம், இல்லைங்களா? ஏன் வந்து செல்ஃப் லவ் ரொம்ப பெரிய டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பெருமை நம்ம வாழ்க்கையில் அதிகமாக வருவாங்க. எப்போ வந்து சுயத்தை நம்ம வெறுக்கலையோ, பெருமை தான் லைஃப் ஃபுல்லாக இருக்கும். ஈகோ அதிகமாக இருக்குங்க. எப்போவுமே வந்து நம்ம லைஃப்பை குறிச்சே வந்து யோசிச்சுட்டு இருப்போங்க, செல்ஃப் சென்டர்டாக இருப்போம், மற்றவங்கள பற்றி கவலையே இருக்காது, இல்லைங்களா? மற்றவங்க எப்படி வேணால் போட்டோம், நான் நல்லா இருக்கிறேனா, நான் நல்லா தெரிகிறேனா, நான் நல்லா சாப்பிட்டேனா, இந்த தாட்ஸே இருக்குங்க. அப்புறம் வந்து மற்றவங்க லைஃப்பை வச்சு கம்பேர் பண்ணுறது, அவங்களோட பெட்டராக நான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப மெட்டீரியலிஸ்டிக்காக எல்லாத்தையும் வந்து பார்க்குறது. நான் இது பண்ணால் எனக்கு ரிட்டர்ன் என்ன வரும், எனக்கு அதில் பெனிஃபிட் இருக்கா, இந்த நான் பண்ணுறேன் எல்லாம் பண்ணுறதில்ல, இந்த மாதிரியெல்லாம் தாட்ஸ், இதெல்லாம் ரொம்ப பெரிய டிஸ்ட்ராக்ஷனுங்க. இவ்வளோ விஷயங்கள் வந்து தேவன்கிட்ட இருந்து நம்மள திசை திருப்ப வைக்கிறதுங்கோ. இதில் எதுக்குள்ளேயும் நம்ம சிக்கிடாதபடிக்கு தேவனிடத்துல நம்ம வந்து பலனை பெற்றுக்கொள்வோங்க. தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேவனுடைய சித்தம் இருந்தால் கூடிய சீக்கிரம் இன்னொரு காணொளியில நம்ம எல்லோருமே சந்திக்கலாம். நீங்க கொடுக்குற எல்லா ஆதரவுக்கும் ரொம்ப நன்றிகள்ங்க. தேங்க்யூ ஸோ மச். ஆமென்.